அரசு பணியாளர் சங்க நிர்வாகிகள் கூட்டம். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தர்மபுரி ஹோட்டல் ராமா போர்டிங்கில் நடைபெற்றது. மாநில செயலாளர் கோவிந்தராஜ் தலைமை வகித்தார். மாநில செயற்குழு உறுப்பினர் தனசேகர், மாநில தலைவி சுகமதி முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியம் கூறியபோது, தமிழக அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், பொது விநியோக திட்டத்திற்கு தனி துறை ஏற்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 28ஆம் தேதி விழுப்புரம், திருச்சி, மதுரை ஆகிய 3 மையங்களில் மறியல் போராட்டம் நடைபெறும். இந்த போராட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொள்வார்கள். ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 3 நாட்கள் தொடர் வேலை நிறுத்தம் போராட்டத்தை செய்ய முடிவு செய்துள்ளனர். மேலும் பொதுமக்களுக்கு விரைவாக பொருட்கள் கிடைக்க இணையதள வசதியை மேம்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற உள்ளது. தமிழக அரசு சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியம் கூறினார். தமிழக அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம், நிரந்தர ஊதிய விகிதம் இல்லாத சிறப்பு காலமுறை ஊதியம், தொகுப்பூதியம், மதிப்பூதியம் பெற்றுக் கொண்டிருக்கிற பணியாளர்களுக்கு நிரந்தர காலமுறை ஊதிய விகிதம், மக்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயன்படுகின்ற வகையில் பொது விநியோக திட்டத்திற்கு தனி துறை உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 28/4/2025 அன்று மாநிலம் முழுவதும் விழுப்புரம், திருச்சி, மதுரை ஆகிய 3 மையங்களில் மாபெரும் மறியல் போராட்டம் நடைபெற உள்ளது. கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் சார்பில் 22/4/2025, 23/4/2025, 24/4/2025 ஆகிய 3 நாட்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் செய்வதற்கு நியாய விலைக்கடை பணியாளர்கள் முடிவு செய்துள்ளார்கள். அந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கை மக்களுக்கு விரைவாக பொருள் கிடைப்பதற்கு இணையதள வசதியை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த போராட்டம் நடைபெற உள்ளது. தமிழக அரசு இவ்விஷயத்தில் தலையிட்டு எங்களது சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். கு. பாலசுப்ரமணியம், சிறப்பு தலைவர், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம். இக்கூட்டத்தில் சுகாதேவ், குமார், குணசேகரன், அன்பழகன், சக்திவேல், காசிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.